ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை வெளியே இருக்க லேயர் சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சு தான் உங்களால் நம்ப முடியுதா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணாதீங்க, ஸ்டீம் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது நல்லா ஆறட்டும். இன்னொரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் ஜாகரி ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இங்கே சினமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா தோலால் உடிச்சு மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த மாவு. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் நான் இங்கே பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாழை இலை கூட யூஸ் பண்ணி இதை ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா ஷேப் பண்ணிடுங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பூரி மாதிரி வந்துடும் ரவுண்டாக. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஃபில்லிங்கை வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிவிடுங்க கொழுக்கட்டை மாதிரி. தவாவில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் எல்லா சைடும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.